நடிகர் விஜயகாந்த் உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார். தன்னுடைய இறுதி மரியாதையை, இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக அவர் வந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் ஆறுதல் சொல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பேருள்ளம் கொண்ட பெருமகன் நடிகர் விஜயகாந்த் காலமாகி இருக்கிறார். காலன் அவரை அழைத்து சென்றிருக்கிறார். கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை வென்றெடுத்தவர் தன்னுடைய இதய துடிப்பை நிறுத்தி கொண்டிருக்கிறார். கண்ணாடி பேடையில் கண்களை மூடியபதி வீற்றிருக்கிறார். அவருடைய உடலுக்கு திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என்று பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தக்கூடியதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மரியாதை செலுத்துவதற்காக அங்கு வந்திருக்கிறார். அவர் ஆறுதல் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத இனிய பண்பாளர், மனிதநேயம் மிக்கவர், நல்லுள்ளம் கொண்டவர், நல்ல அரசியல்வாதி, நல்ல திரைக்கலைஞர் என்பதையெல்லாம் கடந்த ஒரு சிறந்த மனிதர் என்று பலராலும் போற்றக்கூடியவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள். அவர் இன்று நம்மோடு இல்லை. தன்னுடைய 71வது வயதில் காலமாகி இருக்கிறார். காலம் அவரை அழைத்து சென்றிருக்கிறது. கண்ணாடி பேடையில் அவரது உடல் இறுதி அஞ்சலிக்காக சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு நபர்களும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திவிட்டு அந்த பகுதியிலிருந்து புறப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காலை முதலே அங்கு வந்து கதறியபடி, தங்களுடைய கண்ணீர் சிந்தியபடி நடிகர் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கேப்டன் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக திகழக்கூடியவர், கம்பீரமான இருந்த நடிகர் விஜயகாந்த் தற்பொழுது மரணமடைந்திருக்கிறார். கண்ணாடி பேடையில் அவர் வீற்றிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது.